ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சப்பாத்திக்காக காளான் வச்சு நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் தான் வைக்க போகிறோம். காளான் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி பெரிய காளானாக இருந்துச்சு, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம். அதனால் குக்கரை காய வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். நமக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை, புதினாவை நல்லா காம்போடையே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை நம்ம வந்து சேர்த்துக்கணும். தேங்காயிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டோம், இஞ்சியும் பூண்டையும். அதனால் பேஸ்ட் வந்து தனியாக சேர்க்க தேவையில்லை. இதை அப்படியே நல்லா வந்து வதக்கிடுங்க. 2 டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்துட்டு நான் இதோடய சேர்த்து காளானே நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காளானை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்ருங்க. காளானுக்குள்ளே நல்லா மசாலா போயிடும். நம்ம காளான் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வந்து பிரட்டி விட்ருங்க. இது வந்து நமக்கு தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் 2 பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஒரு 1/2 டம்ளர் வச்சா கூட போதும். ஏன்னா காளான்லேருந்தே நல்லா தண்ணி நமக்கு வந்து வரும். அதனால் தண்ணி சேர்க்குறது நம்மளோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சோன்னு பார்த்திங்க அப்படின்னா கறி மசாலா தூள் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக மணக்க காளான் குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போது சப்பாத்திக்கோ, பூரிக்கோ, இட்லி, தோசை எதுனாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த காளான் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.